தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. Amen. We welcome you, Holy Spirit. ஆவியானவரே, நீங்க வாங்க தகப்பனே. அப்பா, நடக்க போற இருக்கிறதான அப்பா ஆண்டவரே, இந்த வேர்ட் ஷேரிங்ல தகப்பனே, நீர் பேசும் தகப்பனே. அப்பா, என்னை கொண்டு நீங்க பேசுங்க அப்பா. யாருக்கு எந்த வார்த்தை செல்லணுமோ அப்பா, நீர் அறிவீர் ராஜா. வார்த்தை கொண்டு நீங்க பேசுங்க, தொடர்ந்து நீங்க நடத்துங்க, நாங்க கேட்கிறோம். ஆமென். ஆமென். பிரைஸ் காட். ஆஃப்டர் 1 year நான் இந்த ஃபெல்லோஷிப்ல திருப்பி வந்துட்டு இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் க்ரோ டுகெதர் அப்படின்ற இந்த ஃபெல்லோஷிப்புல இன்றைக்கான டாபிக் என்னன்னு சொல்லி கர்த்தர் என்கிட்ட பேசின ஒரு காரியம் என்னன்னா, குறித்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பேசினார். குறித்த காலம் அப்படின்னும் போது நம்ம அநேகருக்கு வந்துட்டு காட் வந்து நிறைய ப்ராமிசஸ் கொடுத்திருப்பாங்க. எத்தனை பேருக்கு காட் ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க? யாராச்சும் இருக்கீங்களா? காட் ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க. எனக்கு அநேகமான ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ப்ராமிஸே கொடுக்கலையா கர்த்தர்? am I audible? கேக்குதா? கேக்குதுக்கா. ஓகே. சாட் பாக்ஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. ஓகே. சோ எல்லா ப்ராமிசஸுமே கர்த்தர் கொடுத்த அடுத்த நாள்லயோ இல்ல அடுத்த செகண்ட்லயோ நடக்குமா? நடக்காது. கரெக்ட்டுங்களா? எல்லா ப்ராமிஸ்க்குமே வந்துட்டு கர்த்தர் ஒரு அப்பாயிண்டட் டைம் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா காட் வந்து அநேகமா பேசின சில காரியங்கள் வந்து ப்ராமிஸ குறிச்சே இருந்தது. பட் ஐ வாஸ் ஆஸ்கிங் காட், என்னப்பா ப்ராமிஸ் குறித்து பேசுறீங்க, ஆனா அப்பாயிண்டட் டைம்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் சொன்னாரு, எல்லா ப்ராமிஸ்க்குமே ஒரு அப்பாயிண்டடான ஒரு டைம் இருக்கு. ஒரு குறித்த காலம் இருக்கு அதுக்கு நிறைவேற. ஆனா ப்ராமிசஸ் மட்டுமே பிடிச்சிட்டு இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்னும் சில காரியங்கள் நிறைய பேசியிருந்தார். முதலாவது வந்துட்டு நமக்கு விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்துட்டு அவருடைய பிள்ளைக்காக எத்தனை வருஷங்கள் காத்து கொண்டிருந்தாருன்னு சொல்லிட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு காட் ப்ராமிஸ் பண்றாங்க. ஜெனசிஸ் 15:4, ஆதியாகமம் 15 4வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பேசுறார். முதலாவது வந்துட்டு ஏப்ரஹாம் வந்துட்டு காட் கிட்ட போய் சொல்றாங்க, என் வீட்டுல வந்துட்டு எலியேசர் இருக்காங்க, அவங்கதான் வந்துட்டு என்னுடைய சுதந்திரவாளியா அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட போய் கேக்குறப்போ, நோ நான் வந்து உனக்குள்ள இருந்து ஒருத்தனை கொடுப்பேன், உன்னிலிருந்து அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்க குறித்து கர்த்தர் பேசுறார், ப்ராமிஸ் பண்றார். எத்தனையோ காரியங்கள்ல வந்துட்டு காட் வந்து ப்ராமிஸ் பண்றார், நான் உனக்கு சொன்னதை செய்யறேன், நான் உனக்கு வந்து இப்படியாக இருக்கும், உன்னுடைய சந்ததி வந்து வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும், கடற்கரையோட மணலை போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்துட்டு அநேக ப்ராமிசஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. பட் தென் இந்த ப்ராமிஸ் கொடுத்த இந்த 15th சாப்டர்ல வந்துட்டு கர்த்தர் வந்து சொல்றாங்க, நோ ஐ வில் கிவ் யூ அ சன். எத்தனை வருஷம் நான் உனக்கு சொல்றேன், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பேசுறாரு. ஆனா அடுத்த அதிகாரத்திலேயே பாத்தீங்கன்னா 16th சாப்டர்ல வந்துட்டு இவங்க சாராள் வந்துட்டு சொல்றாங்க, இதுக்கு மேல வந்துட்டு வெயிட் பண்ண முடியாது, இட்ஸ் ஆல்ரெடி லேட். எனக்கு மேபி காட் வந்துட்டு
என்கிட்ட இருந்து அத தடை பண்ணியிருக்கலாம். ஸோ நீ வந்து நீங்க வந்து என்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரின் இடத்துல சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு இங்க ஒரு வேர்ஸ்ல வந்துட்டு ரொம்ப அழகா ஒரு காரியம் இருக்கும். என்ன தெரியுமா? ஆ 2ண்ட் வெர்ஸ் 16:2ல பார்த்தீங்கன்னா, சாராய் ஆபிராமை நோக்கி, "நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும். ஒருவேளை அவளை என் வீட்டு அவளால் என் வீடு கட்டப்படும்" என்றாள். "ஒருவேளை" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க பார்த்தீங்களா? மேபி. ஸோ கர்த்தர் குடுக்குற ப்ராமிசஸ்ல முதல்ல எழும்புற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒருவேள அது இப்படியா இருக்குமோ? கர்த்தர் சொன்னபடியே இருக்காதோ? ஒருவேள அது இப்படி மாறி இருக்குமோ? அப்படிதான் வந்துட்டு கன்ஃப்யூஷன்ஸ் முதல்ல வர்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? கன்ஃப்யூஷன்ஸ். கர்த்தர் குறிப்பிட்ட காலத்துல அத செய்வேன்னு சொல்லியும், எனக்குள்ள ஒரு கன்ஃப்யூஷன்ஸ விதைக்கிறாங்க. எனக்குள்ள அந்த டவுட்ஸ கிரியேட் பண்றதுக்கு நான் இடம் குடுக்குறேனோ? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அநேக காரியத்துல வந்துட்டு இது இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு சொல்லிட்டு அநேக டவுட்ஸுக்கு இடம் கொடுக்குறோம் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு காத்துறாம. இதுல இன்னொரு காரியம் என்னன்னா, இது போலவே இதுக்கு முன்னாடியும் ஒண்ணு நடந்திருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆதாம் ஏவாளுடைய கதையில என்ன என்ன நடந்ததுன்னா, சர்ப்ப வந்துட்டு ஒரு கன்ஃப்யூஷன ஏவாளுக்குள்ள திணிக்கிறாங்க. எப்படின்னா, நீங்க வந்துட்டு இந்த இந்த பழத்த சாப்பிட்டா நீங்களும் தேவர்கள போல ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையையும், ஒரு ஒரு கன்ஃப்யூஷனையும், ஒரு வேளை இது இப்படிதான் இருக்குமோ? கர்த்தர் சொன்னது பொய்யா இருக்குமோ? இல்ல அது தப்பா இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஷன நமக்குள்ள கொடுக்கும்போது, அந்த ப்ராமிஸ்க்கான ஒரு தடை ஏற்படுது. தடை மாத்திரமல்ல, அது வாழ்நாள் முழுக்க ஒரு முள்ள வந்துட்டு குடுக்கக்கூடியதான ஒரு காரியமும் ஏற்படலாம். பிகாஸ் இப்ப நம்ம பார்க்கிறோம், இஸ்மவேலோட சந்ததி நிமித்தம் இப்ப வந்துட்டு எவ்வளவு பெரிய போர் வந்துட்டு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் நியூஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்ப வரைக்குமே அது ஒரு முள். கர்த்தர் அப்பாயிண்ட் பண்ணி நான் உனக்கு சொன்ன ப்ராமிஸ்ல நான் உனக்கு இத செய்வேன்னு சொல்லியும், நான் வந்துட்டு ஓகே நான் இத இப்படியா பண்ணா நல்லா இருக்குமோ? அப்படின்னு சொல்லி ஒரு வேளை ஒரு கன்ஃப்யூஷன் மேபி இப்படியா இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஷனுக்கு இடம் குடுக்க, அது கடைசி வரைக்கும் ஒரு முள்ளா ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஓகே ஆகார் நிமித்தம் ஒரு இஸ்மவேல கர்த்தர் குடுக்குறாங்க. ஆனா அதுக்கப்புறமும் வந்துட்டு காட் வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? 17th சாப்டர்ல திருப்பி சொல்றாரு, "நான் உனக்கு வந்து ஒரு பிள்ளைய குடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு 17:17ல பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, "100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ?" என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். சரிங்களா? இந்த ஒரு சாப்டர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டுல காட் வந்து ஏப்ரஹாம்ட்ட சொல்றாங்க, சர்கம்சேஷன் பத்தி ஃபுல்லா தமிழ்ல சர்கம்சேஷன் பத்தி ஃபுல்லா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆபிரகாம் கேட்கறாங்க, "100 வயசாயிடுச்சு எனக்கு. இப்பயுமே எனக்கு பிள்ளை பிறக்குமா?" 100 இல்ல 50 100 இல்ல 500 வருஷம் ஆனாலுமே கர்த்தர் சொன்னது செய்வார். இந்த காலத்துல வந்துட்டு நம்ம அநேக காரியத்துல யோசிக்கிறோம். இவ்ளோ டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் இது நடக்குமா? இந்த காலத்துல வந்து 30 இயர்ஸ்க்கு மேல போனாலே எனக்கு பிள்ளை பிறக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. இல்ல கர்த்தர் சொன்னாருன்னா, அது எவ்ளோ வருஷம் ஆனாலும் சரி கர்த்தர் செய்வார். ஏன்னா அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. அதுக்கப்புறம் சொன்னத செய்யாம இருக்க மனுபுத்திரனும் இல்ல. கரெக்ட்டா? ஸோ வாட் காட் செட் ஹி வில் டூ. அவர் அதனால தான் 17வது வசனத்துல இவ்ளோ கொஸ்டின்ஸ் கேட்கவும், நான் உனக்கு சொன்னத செய்வேன் அப்படின்னு சொல்லி திரும்பியும் சொல்லிட்டு, 21வது அதிகாரத்துல ஜெனசிஸ் 21 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 21 21 1 அண்ட் 2 படிப்போம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி, தேவன் குறித்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஸோ சி கர்த்தர் ஒரு குறித்த காலத்த வைத்திருக்கிறார். அந்த ஒரு காலத்துல கரெக்ட்டா காட் வந்துட்டு அவரு வச்சிருக்கிற அந்த பிளெஸ்ஸிங்க வந்துட்டு சாராளுக்கு குடுக்குறாங்க. இடையில வந்த கன்ஃப்யூஷன், டிசோபீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு இட்ஸ் ஆஃப் அவர் ஓன் திங். நம்மளுடைய காரியத்துல வந்து நம்மளா யோசிக்கிறது. அந்த குறித்த காலத்துக்கு வெயிட் பண்ண முடியாம இல்லாம, அநேக காரியத்துல இது இப்படியா பண்ணிக்கலாம், அப்படியா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, நம்மளுக்குள்ள செய்த ஒரு காரியத்தின் நிமித்தம் வந்த ஒரு காரியம். பட் காட் ஹாஸ் வாட் ஹி ஹாஸ் ஃபார் அஸ். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குன்னு சொல்லிட்டு நான் உனக்கு இதை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் அதை செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது மாத்திரம் இல்லாம இன்னொரு காரியம் நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல எடுத்து பார்க்கும்போது ஜீசஸ் பத்தி, ஏசு கிறிஸ்து பத்தி என்ன சொல்றாங்கன்னா,
கலேஷியன்ஸ் கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். யாராச்சும் படிக்கிறீங்களா? ஓகே. நானே படிக்கிறேன். காலம் நிறைவேறினபோது, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும், நியாயப்பிரமாணத்திற்கு கி அ நியாயப்ப நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஸோ இந்த இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்துட்டு கிளியரா போட்டிருக்கு. எப்படின்னா, காலம் நிறைவேறினபோது, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் டைம், அதாவது அந்த அப்பாயிண்டட் டைம்ல வந்துட்டு ஜீசஸ் பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த அப்பாயிண்டட் டைம்ல பிறந்தாலுமே, என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆ ஜான் 2:4 ஜான் 2:4ல வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, கானா ஊருக்கு போறாங்க. அங்க வந்துட்டு திராட்சை ரசம் வந்து குறைப்பட்டது. அப்போ அவங்களுடைய தாயார் வந்துட்டு அவங்கள இடத்துல வந்துட்டு, "திராட்சை ரசம் குறைபடுது. நீ ஏதாவது செய்" அப்படின்றாங்க. அப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க? "ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை." இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, "இன் த ஃபுல்னஸ் ஆஃப் டைம் ஜீசஸ் வாஸ் கேம்." அந்த காலம் நிறைவேறின போது கிறிஸ்து வந்துட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனாலுமே ஹி இஸ் ஸ்டில் ஒபேயிங் த டைம் ஆஃப் காட். இன்னுமே வந்துட்டு அவர் அந்த காலத்துக்கு வெயிட் பண்றாரு. ஸோ ஹி ஹஸ் செட் அன் எக்ஸாம்பிள், லைக் எல்லா எல்லா காரியத்துக்குமே ஒரு காலம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறாரு. ஹி இஸ் காட். ஆக்சுவலா சொல்லப்போனா ஜீசஸ் ஆல்சோ காட். கரெக்ட்டா? அவர் நெனச்சா எது வேணா பண்ணியிருக்கலாமே! உடனே பண்ணியிருக்கலாமே! அவரு ஏன் டைம்க்கு வெயிட் பண்ணணும்? டு ஷோ அஸ் த எக்ஸாம்பிள். லைக் இந்த குறித்த காலத்துக்கு தான் இந்த காரியம். இந்த காரியத்துக்கு எல்லா காரியத்துக்கும் ஒரு குறித்த காலம் இருக்கு. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும் அப்டின்றத வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா காட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறமும் ஹி டிட் ஹி டிட் அதுக்கப்புறம் என்னன்னா, அவருடைய தாய் வேலைக்காரன நோக்கி, "அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, அதின்படி செய்யுங்கள்" என்றாள். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதுபடி செய்யுங்க அப்படின்றாங்க. இங்க ஏன் இந்த வேர்ட் அதுக்கப்புறம் ஏன் காட் வந்துட்டு அங்க ஜீசஸ் வந்துட்டு திராட்சை ரசத்த தண்ணீர திராட்சை ரசமா மாத்துனாருன்னா, இந்த வேர்ஸ்ல தான் எல்லாமே மீனிங். ஒபீடியன்ஸ். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ செய்யுங்க. திஸ் ஒபீடியன்ஸ் பிரிங்ஸ் தி பிளெஸிங். என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காரோ, அது எங்கருந்து வரும்னா, இந்த ஒபீடியன்ஸ்குள்ள தான். அந்த காத்திருத்தல், அந்த குறித்த காலத்துக்கு வெயிட் பண்ணி, அந்த ஒபீடியன்ஸோட நம்ம வெயிட் பண்ணும்போது, வாட் எவர் ஹி ப்ராமிஸ்ட், ஹி வில் பிரிங் இன் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாத்திரமல்ல, ஜீசஸோட இன்னொரு காரியத்திலயுமே, ஜீசஸ் அவருடைய லைஃப் ஸ்டைல்ல இன்னொரு காரியம். ஜான் 12:23. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. ஸோ இங்க அவருடைய டெத்த குறித்து, குரூசிஃபிகேஷன் குறித்து இங்க பேசுறாங்க. அதுக்குமே ஒரு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹிஸ் பர்த் ஹாஸ் அ டைமிங். லைக் எப்படி? ஒரு நிமிஷம். ஹிஸ் பர்த் ஹாஸ் பர்ட்டிகுலர் டைமிங். இந்த ஒரு குறித்த காலத்துல தான் அவர் பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியமே திட்டமுமா தெளிவா எப்படி இருந்ததோ, அதேபோல அவருடைய அற்புதங்கள் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி, அவருடைய வேலை வரதுக்கு முன்னாடியும் ஒரு குறிப்பிட்ட டைம் அவர் வைத்திருந்தாரோ, அதேபோல அவருடைய குரூசிஃபிகேஷன் அண்ட் ரெசரக்ஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்த அவர் வைத்திருந்தார். அதுதான் இங்க சொல்றாரு. அந்த வேலை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. When Jesus himself was living here and following the time and waiting for the time, appointed time, நம்ம வந்துட்டு சில ப்ராமிஸ் நடக்காதப்போ எப்படியாக இருக்கிறோம்? ப்ராமிஸ் நிறைவேறாத காலத்துல நம்ம எப்படியாக இருக்கிறோம்? ஒபீடியன்ஸோட இருக்கிறோமா? அந்த பேஷன்ஸோட காத்திருக்கிறோமா? இது கர்த்தர் சொன்னார் கண்டிப்பா செய்வாருன்னு காத்திருக்கிறோமா? அப்படி இல்லன்னா, ஓகே, ஒரு வேளை இது இப்படியா இருக்குமோ? மேபி நான் வேற ஏதாவது திங்க் பண்ணணுமோ? அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றோமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டிய ஒரு காலத்துல இருக்கோம். அது மாத்திரம் இல்லாம இன்னொரு விஷயம், லாஸ்ட்டா ஒரு காரியத்த நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, ஆக்ட்ஸ் சாப்டர் 2. இதுல பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே படிச்ச ஒரு சாப்டர் தான், எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு சாப்டர்ல தான் வந்துட்டு இன்னும் டிசைபிள்ஸ் கூட இருந்த சிலர் எல்லாருமே வந்துட்டு, தே ஆர் ரிசீவிங் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா, யூ நோ வாட்? அந்த டிசைபிள்ஸ் எல்லாருமே ஜீசஸ் கூட இருந்தவங்க தானே! ஜீசஸ் கூட ஸ்டார்ட்டிங்லேருந்து அவரோட மினிஸ்ட்ரியோட ஸ்டார்ட்டிங்ல இருந்து இருந்தவங்க.
ஸோ காட் வந்து ஹி வுட் ஹவ் எக்ஸ்பிளைன்ட். ஜீசஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். இதுதான்ப்பா ஹோலி ஸ்பிரிட்டு. இந்நேரம் வந்துட்டு நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க வந்துட்டு இத வந்து பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கலாம். It had separate timing. It has an appointed timing wherein Jesus நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இத குடுக்குறாங்க. அதுக்கான ஒரு குறித்த காலம் இல்லன்னா, சில ப்ராமிஸ்க்கு குறித்த காலம் இல்லன்னா, அதோட வேல்யூவே இல்லாம போயிடும். வேல்யூவே நமக்கு தெரியாம போயிடும். அப்படியும் ஒரு அப்படி ஒரு காரியத்த குறித்து தான் வந்து இந்த ஹோலி ஸ்பிரிட்ட நான் நெனைக்கிறேன். பிகாஸ் அந்த ஹோலி ஸ்பிரிட்ட முதல்லயே அவங்க பெற்றுக் கொண்டு இருந்தாங்கன்னா, அத வந்துட்டு எப்படி அந்த ஆவியானவர துக்கப்படுத்தாம எப்படி இருக்கணும்? அந்த ஆவியானவர எப்படி செயல்படுத்தணும்? ஹோலி ஸ்பிரிட் அந்த ஸ்பிரிட் வாக்கிங், ஸ்பிரிட் மூவிங்லாம் எப்படின்னே அவங்களால அறிந்திருக்கவே முடியாது. பிகாஸ் ஜீசஸ் பக்கத்திலேயே இருக்கனால, எவ்ரிதிங் தே வர் டிபெண்டன்ட் ஆன் ஜீசஸ். லைக் நீங்க சொல்லுங்க. ஈவன் இஃப் தே ஹேட் த ஹோலி ஸ்பிரிட் வித் தெம் ஆன் தட் டைம், அவங்க வந்துட்டு எப்படி இருந்திருப்பாங்கன்னா, "ஜீசஸ், ஜீசஸ் நீங்க சொல்லுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து எது வரைக்கும் நீங்க வந்துட்டு என்னையே டிபெண்ட் பண்ணி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு காட், ஜீசஸ். ஸோ இந்த ஒரு ஹோலி ஸ்பிரிட்ட ரிசீவ் பண்றதுக்கும் தெர் இஸ் அன் அப்பாயிண்டட் டைமிங். ஈவன் நம்மளுக்கு கூட அநேகர் சின்ன பிள்ளையிலிருந்தே கிறிஸ்தவர்களா இருந்திருப்போம். ஆனா ஆவியான பெற்றுக்கொள்றதுக்கு நெறைய நாள் காத்திருந்து, உபவாசம் பண்ணி, ஜெபிச்சு, அழுது, புரண்டு ஆவியானவர பெற்றுக்கொண்டிருப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ எவ்ரிதிங் ஹாஸ் அ டைமிங். ப்ராப்பர் அப்பாயிண்டட் டைமிங். இது இல்லாம இன்னொரு காரியத்த வந்துட்டு நம்ம பைபிள்ல பார்க்குறோம். எதுனா நீதிமொழிகள் 13, 12. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்கப் பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவவிருட்சம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா, நெடுங்காலமாய் நம்ம காத்திருத்தல் வந்துட்டு, அ எப்படின்னா ரொம்ப த அப்பாயிண்டட் டைம்க்கு வெயிட் பண்ணும்போது, அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ன்றது இங்க சொல்லிட்டாங்க. எப்படின்னா, இங்கிலீஷ்ல வந்துட்டு ஹார்ட் சிக். இட் மேக்ஸ் யூர் ஹார்ட் சிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா, விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா, அந்த ஜீவ விருட்சத்தை யாருமே சாப்பிட்டதில்ல. யாருமே யாருமே அத டேஸ்ட் பண்ணதே இல்ல. ஈவன் ஆடம் அண்ட் ஈவ். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நான் இன்னைக்கு தான் வந்துட்டு நான் அநேக நாட்கள் ஜீவ விருட்ச கனி எங்கப்பா இருக்கு? அப்படின்னு சொல்லி யோசிச்சு ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஜெனசிஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டா ரெவலேஷன்ல தான் இருக்கும். ப்ராவர்ப்ஸ்ல இந்த வசனம் தெரிஞ்சும் ஜீவ விருட்சம்ன்ற ஒரு விஷயத்த வந்து ரியலைஸ் பண்ணாம இவ்வளோ நாள் நான் இருந்தேன். ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் பிஃபோர் தான் இங்க ஒரு ஜீவ விருட்சம் இருக்கே அப்படின்னு சொல்லியே நான் யோசிச்சேன். ஆனா ஐ வாஸ் திங்கிங் அபௌட் திஸ். இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்ப பத்தி ரொம்ப தான் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஸோ அப்போ இந்த ஜீவ விருட்சம் யாருமே சாப்பிட்டதே இல்ல. யாருக்கும் அது எப்படி இருக்கும்னும் தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, "விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எப்படின்னா, நீங்க ஒரு வாட்டி வந்துட்டு ஜெனசிஸ்ல அந்த ஜீவ விருட்சத்தின் வழிய எப்படி அடைச்சிருக்கிறார்ன்னு பார்ப்போமா? அவர் மனுஷனை துரைத்துவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இந்த கேருபீன்கள் எங்க இருக்கும் தெரியுமா? கர்த் அ லைக் காடோட சிங்காசனம் இருக்கும்ல. கர்த்தருடைய சிங்காசனத்த அந்த சிங்காசனத்தின் சுற்றிலும் வந்துட்டு கேருபீன்கள் ஹோலி, ஹோலி, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு ஹோலியான அந்த பிரசன்ஸ்குள்ள போறதுக்கு வி நீட் மோர் ஆஃப் டிசோபீடியன்ஸ். மோர் ஆஃப் ஒபீடியன்ஸ் மோர் ஆஃப் ஒபீடியன்ஸ், மோர் ஆஃப் வெயிட்டிங், மோர் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் அது எப்படின்னா வி நீட் டு இமிட்டேட் த கிரைஸ்ட்னஸ். அது எல்லாம் இமிட்டேட் பண்றப்போ தான் வி கேன் ஒன்லி கோ டு தட் பிளேஸ். ஒரு பரிசுத்தமே இல்லாம அந்த அந்த இடத்துக்கு நம்மளால போ முடியாது. கரெக்ட்டா? அந்த ஒரு ஜீவ விருட்சத்த நான் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கணும். அந்த நெடுங்காலமாய் காத்திருக்கும்போது, நீ எப்படியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அந்த அப்பாயிண்டட் டைம்ல நீ என்னலாம் பண்ணணும் அப்படின்னா, ஒபீடியன்ட்டா இருக்கணும். ஹோலியா இருக்கணும். லைக் யூ ஹேவ் டு கேட்ச் திஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னும் யூ ஹேவ் டு ரெஃப்ளெக்ட் மீ. அந்த ஜீவ விருட்சத்த நான் உனக்கு குடுக்கும்படி நீ இந்த காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தர் வந்துட்டு இந்த ஒரு வேர்ஸ வந்து நான் என்னமோன்னு நெனச்சேன். ஆனா ஒன்லி டுடே ஐ அண்டர்ஸ்டுட். அந்த ஜீவ விருட்சம்ன்றது எப்படியானப்பட்ட காரியம். நம்ம அதுக்கு எப்படிலாம் காத்திருக்கணும். ஜஸ்ட் காத்திருக்குதல்ன்றது சும்மா உட்காந்துருந்தா கூட அதுக்கு பேர் வந்து காத்திருத்தல்ன்னு நெனைக்கக் கூடாது. த வே வி வெயிட் ஃபார் த அப்பாயிண்டட் டைம் மேட்டர்ஸ் மோர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என் கூட பேசினார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. அது ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். கரெக்ட்டுங்களா? ஒரு நிமிஷம்.
குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இந்த வசனத்துல நெறைய நெறைய காரியம் இருக்கு. எப்படின்னா, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. முடிவிலே அது விளங்கும். கண்டிப்பா. உனக்கானது வெயிட்டிங். உனக்கானது அங்க இருக்கு. அது முடிவுல கண்டிப்பா உனக்கு கிடைக்க தான் போது. அது பொய் சொல்லாதுன்னு சொல்றாங்க. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றா, அது தாமதிப்பதில்லை. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, தாமதிப்பதில்லைன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? இங்க தாமதித்தாலும் காத்திருன்னு சொல்றது, என்னோட டைம் லைனும், உங்களோட டைம் லைனும் லைக் ஹியூமனோட டைம் லைன். அது நம்ம வந்துட்டு நம்மளோட டைம் லைன் படி எல்லாமே வந்துட்டு, இந்த ஏஜ்ல இது நடக்கணும், இந்த ஏஜ்ல இது நடக்கணும், அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் லைன் வச்சிருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது நிச்சயமா வரும். அது தாமதிப்பதில்லை. ஏன்னா அவரோட டைம்ல அது கரெக்ட்டா இருக்கு. நம்ம நெனச்சுட்டு இருக்கோம் நம்மளோட டைம் லைன்ல, ஐயோ! இது இன்னும் வரல. எனக்கு இன்னும் ப்ரமோஷன் வரல. ஐய்யயோ! எனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. ஐய்யயோ! எனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கல. ஐயோ! எனக்கு இன்னும் வீடு வாங்கல. இந்த ஏஜ் ஆயிடுச்சு, அந்த ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது நிச்சயமா வரும். அது தாமதிப்பதில்லை. அது என்னோட டைம்ல கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி காட் சொல்றாங்க. ஸோ இப்படியாக அப்பாயிண்டட் டைம்ல எப்படியெல்லாம் வெயிட் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்துட்டு கர்த்தர் கூட இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் என்கிட்ட பேசினார். ஆமென்.